தரையிலே சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும். அதுதான் சாப்பிடக்கூடிய முறை. அந்த மாதிரி தரையிலே அமர்ந்து கொண்டு சம்மணமிட்டு சாப்பிடுபவர்களுக்குத்தான் ஜீரணம் என்பதும் ஆகிக் கொண்டிருக்கும். நல்லபடியாக ஜீரணமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தரையிலே சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும். அது நம்ம பெரியவங்க கூட சொல்லுவா தெரியுமா, நீ தரையில கைய ஊனிண்டு சாப்பிட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன ஆகும்னா உன்னுடைய எனர்ஜி ஃபுல்லா இந்த பூமாதேவி இழுத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உனக்கு சக்திங்கிறதே உடம்புல வராது, உன்னுடைய எனர்ஜி ஃபுல்லா இந்த பூமாதேவிங்கிறவ இழுத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பா தெரியுமா. இதை ஏன் சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னா, இடது கையை இப்படி தரையிலே ஊன்றிக் கொண்டு சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா நம்முடைய முதுகெலும்பானது வளைந்து விடும். இப்படி குனிந்து கொள்வார்கள். இப்படி குனிந்து கொண்டு உடம்பினை வளைத்து கொண்டு சாப்பிடும் பொழுது அங்கே ஜீரண சக்தி என்பது குறைந்து விடுகிறது. முழுமையாக செரிமானம் என்பது ஆகாது. இதை உணர்ந்துதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அறிவியல் ரீதியான காரணம் சொல்லி பார்த்தோம்னா இப்படி நிமிர்ந்து கொண்டுதான் சாப்பிடணும். அது கூட ரொம்ப குனிஞ்சு சாப்பிடக்கூடாது சொல்லுவா தெரியுமா. அப்படி குனிஞ்சு எடுக்கணும், எடுத்து சாப்பிடும் பொழுது இப்படி நிமிர்ந்து சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ங்கிறது இருந்துட்டே இருக்கணும். இடது கையை இப்படி தரையிலே ஊன்றி கொண்டு சாப்பிடுகிறோம் சொன்னா அதன் மூலமாக என்ன ஆகும் சொன்னா நம்முடைய ஜீரண சக்தி என்பது குறைந்து விடும். அதன் மூலமாக நம்முடைய உடம்பிற்கு செல்ல வேண்டிய எனர்ஜிங்கிறது முழுசா கிடைக்காது.